டே எருமை, 12th முடிச்சுட்டு கேம் ஆடிட்டு இருக்க. போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாரு. ஆ சரி சரி. சொல்றா கோபி. லைன்ல இருக்கா அப்படியே. ஓகேண்ணா ஓகேண்ணா. 10 புஷப் கூட எடுக்க விட மாட்டாங்க அவனை. ஹலோ, எல்லாரும் கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்கோம்டா. என்னடா 12th ரிசல்ட் வர வந்துச்சு, நெக்ஸ்ட் என்னடா பண்ணலாம்? வீட்ல வேற கேட்டுட்டே இருக்காங்க. ஆமாடா, எங்க கேட்டுதான் இருக்காங்க. நம்ம குரூப்புக்கு மெடிக்கல் ஃபீல்ட் தான் கரெக்டா இருக்கும். மெடிக்கல் ஃபீல்ட்னா பிசியோதெரபில எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குடா, பண்ணலாமா? கரெக்ட் தான்டா. எங்க தாத்தா கூட ஸ்ட்ரோக் வந்தது, கூட பிசியோதெரபி பண்ணி தான் இம்ப்ரூவ் பண்ணாங்க. எனக்கும் ரீசெண்டா ஃபிராக்சர் ஆனப்போ பிசியோதெரபி ரிஹாப்லாம் பண்ணி தானே சரியாச்சு. எனக்கே சரியாகுமோ நான் எத்தனை பேர் சரி பண்ண முடியும்? நல்ல ஐடியா தான்டா, இதே பண்ணலாம். எனக்குலாம் நீங்க எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அதுவும் எனக்கு ஓகே தான்டா. பிசியோதெரபினா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில படிக்கிறாரா, வேணா அவர்கிட்ட நான் கேட்டு பார்க்கலாமா? ஹலோ. ஹலோண்ணா, ராகுல் பேசுறேண்ணா. சொல்லுப்பா. ஒரு நிமிஷம்ண்ணா, பசங்களாம் லைன்ல இருக்காங்க, கனெக்ட் பண்றேன். ஓகே. சொல்லுங்கப்பா, அண்ணா எல்லாம் கால் பண்ணிருக்கீங்க. நான் 12th முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் டிகிரி பண்ணுவோம், பிசியோ பண்ணலான்னு எல்லாம் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதான் உங்களுக்கு கால் பண்ணலான்னு. சூப்பர்ப்பா, பிசியோதெரபி எடுத்ததும் நல்ல சாய்ஸ் தான். உங்க காலேஜ் எப்படின்னா நல்லா இருக்குமா? காலேஜ் எல்லாம் சூப்பரா இருக்கும்ப்பா. கிளாஸ் ரூம் நல்லா பெருசா ஸ்பேஷியஸாவே இருக்கும். காலேஜ் சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து போறது ஈஸியா இருக்கும். இதுவே நீங்க அவுட்டரா இருந்தாலுமே காலேஜ்லயே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதுவே நீங்க அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்தாலுமே உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படின்னா எல்லாம் நல்லா சொல்லி தருவாங்களா? ஸ்டாஃப்ஸ்லாம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபைடா தான் இருப்பாங்க. ஈவன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க டிபார்ட்மெண்ட்ல லைப்ரரி இருக்கிறதுனால நீங்க எப்ப வேணா அங்க ஆக்சஸ் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். பிராக்டிகல் கிளாஸ்லாம் எப்படி நடக்கும்? பிராக்டிகல் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனாட்டமி, பயோமெக்கானிக்ஸ், எக்ஸசைஸ் தெரப்பி, எலக்ட்ரோ தெரப்பி, நியூரோ, ஆர்த்தோ, கார்டியோ, பீடியாட்ரிக், ஜீரியாட்ரிக்னு ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியா பிராக்டிகல் கிளாஸஸ் லேப்ல நடக்கும். என்னண்ணே, எல்லாமே ஸ்டடிஸ் மட்டும் தானா? வேற எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இல்லையா? அப்படி இல்ல, ஸ்போர்ட்ஸுக்குமே இங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உனக்கு இன்ட்ரா காலேஜ் டூர்னமெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு கூட்டு போவாங்க. இங்கே நடக்கும், இங்கே நல்லா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கும். அண்ட் ஈவெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உனக்கு கல்ச்சுரல்ஸ், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன் நல்லா கிராண்டாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேண்ணா, இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ அட்மிஷனுக்கு எங்கண்ணா வரணும்? அட்மிஷன்லாம் அவ்வளவு காம்ப்ளிகேட் இல்லப்பா. நீங்க நேரா நம்ம காலேஜ் டிபார்ட்மெண்ட் வந்துருங்க. அங்க இருக்க நம்ம காலேஜ் ஆஃபீஸ் ரூம் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் பண்ணி அட்மிஷன் போட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகேடா, போலாம். பிசியோதெரபி ஜாயின் பண்ணலாம். Dr. MGR Educational and Research Institute, Dean University, one of the biggest university here. ஒரே யூனிவர்சிட்டி சிட்டிக்குள்ள இருக்கிற யூனிவர்சிட்டி வந்து இதுதான். பிசியோதெரபி கோர்ஸ் பத்தி பார்க்க போனீங்கன்னா ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி இது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 25 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேச்சஸ் வந்து வெளியே போயிருக்காங்க. பிபிடி, எம்பிடி இந்த 2 கோர்ஸுமே இங்க இருக்கு. பிஹெச்டி கோர்ஸ் கூட நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். இந்த கோர்ஸ் என்ன சப்ஜெக்ட்ஸ்? இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். ஏன்னா வந்து இது மருத்துவம் சார்ந்த படிப்பு தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா அனாட்டமி, பிசியாலஜி, ஜெனரல் மெடிசன், சர்ஜரி, பீடியாட்ரிக்ஸ், ஃபார்மகாலஜி, மைக்ரோபயாலஜி, பேத்தாலஜி, கம்யூனிட்டி மெடிசன் இது மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுமே படிப்போம். இது தவிர வந்து பிசியோதெரபி ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் தெரப்பி, எலக்ட்ரோ தெரப்பி, அதே மாதிரி பிசியோதெரப்பி இன் ஆர்த்தோபெடிக்ஸ், பிசியோதெரப்பி இன் நியூராலஜி, பிசியோதெரப்பி இன் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி, இந்த மாதிரி பிசியோதெரபி ரிலேட்டடான நிறைய சப்ஜெக்ட்ஸும் வந்து நம்ம படிப்போம். இதெல்லாம் மொத்தம் சேர்ந்தது தான் வந்து பிசியோதெரபி கோர்ஸ். ஓகே, பிராக்டிகல் ட்ரைனிங். பிசியோதெரபின்றதே வந்து ஒரு பிராக்டிகல் ரிலேட்டட் கோர்ஸ் தான். ஸோ எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். ப்ராக்டிகலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு லேப்ஸ் நம்ம வச்சிருக்கோம்.
அது இல்லாம சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா ஹைடெக் ரிப்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி லேப்ஸுமே எங்ககிட்ட இருக்கு. ஸோ அதுல நீங்க சிமுலேஷன் மூலமா வந்து நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸும் வந்து இங்க மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுல நீங்க நிறைய ப்ராக்டிக்கலா நீங்க வந்து உங்களால ரன் பண்ண முடியும். கண்டிப்பா இன்டர்நேஷனல் லெவல்லயே வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் டூர் எல்லாமே கூப்பிட்டு போவோம். இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய பசங்க மலேசியா அண்ட் தாய்வான் போயிட்டு வந்திருக்காங்க. இது தவிர வந்து இன்டர்நேஷனலா இல்லாம நேஷனல் லெவல்லயும் வந்து நிறைய இடத்துக்கு நாங்க கூப்பிட்டு போவோம். அங்க வந்து நீங்க கான்ஃபரன்சஸ், ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரி அட்டென்ட் பண்ணலாம். நம்ம அத்லெட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நீங்க எங்கேயே பார்க்கலாம் எவ்வளவு கப்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு பெரிய கப் இருக்கு. இவ்வளவு கப்ஸுமே வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கின கப்ஸ் தான். இது வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப். ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கே கண்டக்ட் பண்ணுவோம். அது இல்லாம வெளி காலேஜ்ல கண்டக்ட் பண்ற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்க தான் கண்டிப்பா கப்பை வின் பண்ணிட்டும் வருவாங்க. நம்ம காலேஜ்ல பாத்தீங்கன்னா கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் வந்து பீரியாடிக்கலா நடக்கும். ஸோ அதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி லேர்னிங்கா தான் இருக்கும். பிபிடிங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். பிபிடி முடிச்சோடனே நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்டா ஆயிடலாம். பிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே வேகன்சிஸ் இருக்கும். ஸோ நீங்க ஹாஸ்பிட்டல் சைட்ல பிசியோதெரபிஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணணும். இது தவிர வந்து நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா ஆகலாம். அதாவது சொந்தமா வந்து உங்களோட கிளினிக்கை வந்து நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். உங்க வீட்லயே ஒரு சின்ன கிளினிக்கல் செட்டப் பண்ணி அங்க கூட நீங்க வந்து பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அது இந்த கோர்ஸோட ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ, ஸ்போர்ட்ஸ், கைனகாலஜி, பீடியாட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எலெக்டிவ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க ஸ்பெஷலிஸ்ட் பிசியோதெரபிஸ்டா கூட நீங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், நான் ஐடி சைட்ல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குமே இதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், மெடிக்கல் கோடிங், ஃபார்மகோ விஜிலன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து பிசியோதெரபிஸ்ட்டை ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ நீங்க அந்த சைடு போனீங்கன்னா மோர் ஆஃப் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகலாம். ஸோ அதுலயுமே வந்து உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இது தவிர நீங்க கேட்டீங்க ஹையர் எஜுகேஷன் என்ன பண்ணலாம். ஸோ டெஃபினட்டா நம்ம காலேஜ்லேயே வந்து எம்பிடி அதாவது மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபி கோர்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு 2 வருஷம் கோர்ஸ். இதுல உங்களுக்கு என்ன எலெக்டிவ் வந்து பிடிக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தோவா, இல்ல நியூரோவா, கார்டியோவா, ஸ்போர்ட்ஸா, கைனகாலஜியா, பீடியாட்ரிக்ஸா, ஸோ இந்த மாதிரி மொத்தம் நாங்க 6 எலெக்டிவ் வச்சிருக்கோம். ஸோ இந்த எந்த எலெக்டிவ் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்க அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு. நீங்க அப்ராட்ல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிசியோதெரபிஸ்ட் நிறையவே இருக்கு. ஸோ நீங்க அந்த ஸ்பெஷாலிட்டி ஃபீல்ட்ல நீங்க போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது இல்லாம நீங்க டீச்சிங் சைட்ல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட எம்பிடி முடிச்சுட்டு எல்லா காலேஜ்லயும் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நீங்க டீச்சிங் ஃபீல்ட்லயும் போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு எம்பிடி முடிச்சீங்கன்னா இருக்கு. ஸோ அது இல்லாம இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம கிட்டே பிஹெச்டி கோர்ஸும் இருக்கு, ரிசர்ச். ஸோ நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து பிஹெச்டியும் நீங்க இங்கே கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ பிபிடி ஜாயின் பண்ணி நீங்க பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் எல்லா கோர்ஸுமே நம்ம ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருக்கு. கண்டிப்பா பிசியோதெரபி கோர்ஸ் வந்து கேர்ள்ஸ் தான் அதிகமான பேர் விரும்பி ஜாயின் பண்றாங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து இது ரொம்ப சேஃபான ஒரு கோர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசியோதெரபிஸ்டா அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ண முடியும். அது இல்லாம தனியா கிளினிக்கல் ப்ராக்டிஸும் அவங்களால பண்ண முடியும். இது தவிர எம்பிடில பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய கைனகாலஜி அந்த கோர்ஸ் இருக்கு, பீடியாட்ரிக்ஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ்லயுமே வந்து கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி செய்யறாங்க. ஸோ டெஃபினட்டா வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற கோர்ஸ் தான் வந்து பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி. ஓகே மேம், நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேம். காலேஜ் கேம்பஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபெசிலிட்டிஸ்னா அதை பிபிடி அட்மிஷன் எடுத்துக்கணும். ஓகே, நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கலெக்ட் பண்ணிட்டு மற்ற ப்ரொசீஜர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.